ஏங்க கொஞ்சம் வெளியே இருங்க. இல்ல அவன் கேட்டுறாருல. கொஞ்சம் வெளியே இருங்களேன் ப்ளீஸ். ஒண்ணுமே தெரியாம ஏதாவது பேசி சொதப்பிட வேண்டியது. என்னாச்சு? ஏன் இங்கே நிக்கிறீங்க? இல்ல வேணாங்க, நான் எங்கே நிக்கிறேன், நீங்க போய் பேசணுவாங்க. ஏன்? இல்ல அது நான் வந்தேன்னா வாய் துடுக்குல ஏதாவது ஒன்று தேவை பேசிடுவேன். அப்புறம் அது தப்பாயிடுச்சுன்னா இது பரவாயில்ல, நீங்க போயிட்டு வந்துடுங்க. சரி. பிரதர், பிக் பிரதரே, என்னது இதெல்லாம்? தலைவா கட்சியில தொங்க விட்ட பாத்தியா? இல்ல உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை? நீ பாட்டு சிவனேன்னு ஒரு இடத்துல உட்காந்துக்கிற, நான் பாட்டு என் வேலை பாட்டுக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஏன் என்ன பங்க பத்தினுக்கிற? உனக்கும் எனக்கு இதை டஃப் இருக்குதா? இல்லையே. அப்ப ஏன் எப்பவும் என்னையே மொக்க பண்ணுகிற? நல்லா இல்ல பிரதர், சீரியஸா நல்லா இல்ல. பேசிக்காவே துடுகா பேசுறது என்னோட குணம். அது பிறவி குணம், நீ குத்தது ஏன் தப்பு கிடையாது. குருவி உட்கார பணங்கா ஊந்த கதையை அந்தாள் ஏதோ கேக போய் நாயா வாயை விட்டு கட்சியில 6 டார் ஆயிடுச்சு. இது நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ தானே என்ன படிச்ச? நீ தானே என்ன படிச்ச? ஏன் இப்படி மக்கு பிளாஸ்டிக்க படிச்சிருக்கிற? எங்க எப்போ எப்படி பேசணுன்றதே எனக்கு தெரியலையே. இது ஏன் தப்பா இல்ல உன் தப்பா? ஆனா நீ ரொம்ப மோசம், பாரபட்சம் பாக்குற. அவங்கள பாத்தியா எங்க எப்படி பேசுறாங்க? எப்ப பார்த்தாலும் தெளிவா பேசுறாங்க. எனக்கு மட்டும் ஏன் பேசவே வர மாட்டேங்குது? எங்க போனாலும் வாய் விட்டுறத கட்சியில் போய் பிரச்சனை முடியுது. என்னையும் அவங்கள மாதிரியே படிச்சிருக்கலாம்ல. ஏன் உனக்கு இதை ஓர வஞ்சன? சரி ஓகே, என்னதான் இப்படி மக்கு பிளாஸ்டிக் படிச்சுட்டேன், மேனுஃபேக்சரிங் ஃபால்ட்டு டிஃபால்ட்டாவே அப்படி ஆயிடுச்சு. அதுக்கு என்ன மாதிரியே ஒரு மக்கு பிளாஸ்டிக் பத்தி கட்டி வச்சிருக்கான்ல. எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு இன்டெலிஜென்ட்டா ஒரு புத்திசாலி பொண்ணு நான் கேட்டனா? அவங்க எல்லாத்தையும் என்னோட அதிகமா இருக்கிறாங்க. ஹைட்ல கூட பங்கமா இருக்குது. புரிஞ்சு போச்சு. இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் உள்ள போடல, அவங்க மட்டும் உள்ள போயிருக்காங்க. இப்போ அவங்க ஆர்டர் கட்சிச்சுன்னு சொல்லணும். அதுவும் நான் அவங்க கூட உள்ள போகாதனால தான் அந்த ஆர்டரே கட்சிருக்குன்னு அவங்க சந்தோஷப்படணும். நான் வழக்கம் போல பல்ப் வாங்கி மொக்கையான தானே உன் பிளானு. Gods must be crazy. 1 minute. வேதஜது போன கரையும் என்னாச்சு? கிடைக்கல. ஏன் கிடைக்கல? போலாம் வாங்க. வரேன், இந்த வரேன். என்ன பிரதர் இது? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? இப்ப அவங்க தனியா தானே போனாங்க, நான் கூட போனல. ஆர்டர் குடுத்துடலாம்ல, ஏன் கொடுக்கல? ஐயா என்ன சாமி நீ? எனக்கு டென்ஷன் ஆகுது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்ல கேட்டுக்கோ. உன்னை விட உன் தம்பி முருகன் எவ்வளவோ பெட்டர். ஆமா, பொண்ணுங்களை கேரட் விஷயத்துல கிங்கு. தம்பிய பார்த்து கத்துக்க. தெரிஞ்சு ஏன் இப்படி முச்சந்தில ஒண்டி கட்டியா தனியா உட்காந்துக்கிறேன்? லைஃப் லாங் இப்படியே உட்காந்துக்க வேண்டியதுதான். இன்னும் அதே டென்ஷன்ல இருக்கிறாங்க போல இருக்குது. இப்ப நான் என்ன சொன்னாலும் அது காதுல வாங்கிக்க மாட்டாங்க, அது புரியுது.
வேதாஜி கூப்பிட்டு கேட்குறதோ கேட்காத மாதிரி இருக்கிறாங்களா தெரியலையே. இப்போ ஏதாவது நம்ம கேட்டனா வாங்கி கட்டிப்போம் போல இருக்குது. ஏதாவது சொல்லி சமாதானம் பண்ணிடுவோமா? ஐயோ சமாதானம் ஆக மாட்டான் போல இருக்குது. வயிறு வேற கப கபன்னு பசிக்குது. இப்போ சாப்பாடு கேட்டோம் அவ்வளோதான், டென்ஷன் ஆயிடுவாங்க. நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன். என்ன பண்றாரு தம்பி? என்ன நீ சாப்பாடு ரூமுக்கே போகுதா? அவ்வளோ தூரம் வந்தாச்சு. நல்ல விஷயம்தான். பொண்டாட்டிய விடாம இப்படி தாங்குறீங்க? எனக்கும் தான் புருஷன் இருக்காரு. என்னமோ போங்க. அண்ணே சாப்பாடு எடுத்துன்னு போறேன், சாதாரணமான விஷயம். இது ஏன் நீங்க இவ்வளவு? தப்பே இல்ல, நீங்க நடத்துங்க. இப்படி பொண்டாட்டி தாசனா இருக்கீங்களே அத சொன்ன. பொண்டாட்டி சாப்பிடாம இருக்கும் போது சாப்பாடு எடுத்துட்டு போறது தப்பு கிடையாது அண்ணே. வேதாஜி சாப்பிடல, அதான் எடுத்துட்டு போறேன். அதத்தான் சொன்னேன். ஆமா, சாப்பாடு கொடுக்கறது மட்டும்தானா இல்ல அப்படியே ஊட்டி விடுவீங்களா? இல்ல இவ்ளோ பணிவிட பண்றீங்களே அதுக்கு தான் கேட்டேன். பாவம் பச்சை புள்ள பசில துடிக்க போறா. போங்க போங்க. சாப்பாடு கொண்டு போறாரா? என்ன நடக்குதுன்னு பாப்போம். சாப்பிடுங்க வேதாஜி, கொஞ்சம் சாப்பிடுங்க. வெறும் முகத்தோட இருக்கக்கூடாது. எனக்கு பசிக்கல. அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. காலையில் நீங்க எதுவுமே சாப்பிடல, கொஞ்சம் சாப்பிடுங்க ப்ளீஸ். எனக்கு பசிக்கலன்னு சொல்றேன்ல. எனக்கு வேண்டாம், எடுத்துட்டு போங்க. சாரிங்க. இல்லை நான் ஏதோ யதார்த்தமா பேச போய் அதெல்லாம் ஆர்டரே கிடைக்காம போயிடுச்சு. ஆனால் நான் பேசின இந்த விஷயம் இந்த அளவுக்கு பாதிக்கும்னு சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லைங்க. சாரிங்க. ஆனா எனக்கு ஒன்று தோணுங்க, சொல்லட்டுமா? இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வேலைலாம் நமக்கு செட் ஆகாது. அதெல்லாம் நம்ம பண்ணவே முடியாது. நம்மளுக்கு கிடைக்கல பார்த்தீங்களா? ஏன் கிடைக்கல? ஏன்னா நமக்கு தெரியாது. புதுசான ஒரு மேட்ரு வேதாஜி, புதுசான ஒரு மேட்ரு, தெரியாத ஒரு மேட்ருல காலை விட்டா இப்படிதான். அது நம்ம தப்பு கிடையாது. நமக்கு வராத ஒரு விஷயத்தை பண்ணா இப்படிதான் பௌவாவும் நாம. கரெக்ட் தான். தப்பே. இப்போ நம்ம லெவல் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம லெவலுக்கு அப்படியே கம்முக்கமா ஆட்டோ ஓட்டினாமா, கல்யாண வீட்டில் போய் சமைச்சோமா, அப்படி சேஃபா போயினே இருக்கணும். அத்தை ஒழுங்கா பண்ணாலே நமக்கு போதும். அத்தை விட்டுட்டு நம்ம எதுக்கு தேவையில்லாத ஐட்டெல்லாம் ரீச்சிங் பண்ணுன்னு பார்த்துன்னு இருக்கணும். அது என்ன, நான் இந்த ஈவெண்ட் மேனேஜர் அப்படி இப்படின்னு ஆசை வந்துன்னே இருக்கும். கட்சியில் அந்த இது என்னது, புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதை அந்த மாதிரி ஆகிடும். எது அதெல்லாம் கையை விட்டு காலை விட்டு கட்சியில் பங்கமாகணும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ கூட ஒன்றும் கிடையாதுங்க. கேட்ரிங்னு ஃபுல்லாக இறங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 100 கணக்கில் ஆர்டர் வந்து குவியும். நம்மளுக்கு தெரிஞ்ச வேலைங்க, தண்ணிப்பட்ட பாடு. இந்த இது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படி கிடையாதுங்க, தெரியாத வேலை. அது என்ன எக்ஸ்பீரியன்ஸ்ன்றாங்க, லொட்டுன்றாங்க, லொசுக்குன்றானுங்க. எதுக்கு? சுருக்கமாக சொன்னா வெளியூர்ல போய் குதிரையை மேய்க்கிறத விட உள்ளூர்ல மாட்டை மேய்ச்சின்னு போலாமே.
தெரியாத வேலையை பண்ணி என்னத்துக்கு ரிஸ்க்கு? இப்போ பாருங்க, நீங்க மன உளைச்சலோடு உட்காந்துக்கிறீங்க. இப்போ என்ன சொல்ல வரீங்க? இல்லைங்க, இது மற்ற வேலை வேணாம கேட்டுறீங்க பண்ணு இப்படி போலாம். சொல்ல உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? ஏங்க ஏன் எப்ப பார்த்தாலும் அகைன்ஸ்டாவே பேசுறீங்க? தொடங்கும் போது இப்படி நெகட்டிவா பேசினா எப்படி அந்த வேலை உருப்படியா நடக்கும்? அப்புறம் எப்படி அந்த ஆர்டர் கிடைக்கும்? நடக்காது, சரியா வராது, இப்படியே சொல்லிட்டு இருந்தா அப்புறம் எதுவுமே வராது. நெகட்டிவா யோசிக்காதீங்கன்னு நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? இல்லைங்க, நான் சொல்றேன், நீங்க நான் வந்து இது பிராக்டிகலா பேசுறேங்க. என்ன பிராக்டிகலா பேசுறீங்க? முடியாதுன்னு நினைச்சிருந்தா ஒரு வாரம் ஆட்டோ ஓட்டி 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்க முடியுமா? இல்ல இவ்வளவு தூரம் ஆர்டர் எடுத்து சமைச்சு போட்டிருக்க முடியுமா? ஏங்க எல்லாத்தையும் முடியாதுங்கிற கண்ணோட்டத்திலேயே யோசிக்கிறீங்க? முடியும்னு நினைச்சுதான் இறங்கி பாருங்களேன். என்ன உயிரா போயிட போகுது? எப்ப பார்த்தாலும் நடக்காது, முடியாது, சரியா வராதுன்னே சொல்லிட்டு இருங்க. இந்த ஆட்டிடியூட எப்பதான் நீங்க மாத்திக்க போறீங்க? இனி உங்களால அந்த மனநிலைய மாத்திக்க முடியாது. அது உங்க ரத்தத்திலேயே ஊறி போயிடுச்சு. உங்களை இனிமே மாத்தவும் முடியாது. நீங்க இப்படியே இருங்க. ஆனா போராடுறவங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாதீங்க. ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களை டிசப்பாயிண்ட் பண்றது தற்கொலைக்கு தோன்றதுக்கு சமம். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம நினைச்சது நடக்காம போயிடுச்சுன்னு விரக்தியில இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் சொல்லினாலும் பரவாயில்ல. குறைஞ்சபட்சம் அவங்கள சும்மாவாவது இருக்க விடுங்க. ஏதாச்சும் பேசி அவங்கள குழப்பிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு புண்ணியமா போகும். இல்லங்க, நான் அந்த அர்த்தத்துல சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வந்து, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். கொஞ்ச நேரம் என்ன தனியா விடுங்க ப்ளீஸ். போங்க போங்க. தம்பி, சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டீங்களா? நீங்க கொஞ்சற சத்தம் எங்களுக்கே கேட்டுச்சு. நீங்க ஊட்டி விடுறதும் அவதுக்கு சந்தோஷப்படுறதும் நல்லா இருந்துச்சா? என்னக்கா உங்களுக்கும் எனக்கும் புருஷனா வந்து மாச்சிருக்காங்களே. நாகராஜ் மாமாவை பாருங்க, எவ்வளோ நல்ல புருஷனா இருக்காரு. அதத்தான் நானும் சொல்றேன். என்ன வேதவலி, ஆர்டர் கிடைச்சிருச்சு போல இருக்கு. ஆமாக்கா, அது விஷயமா தான் புருஷனும் பொண்டாட்டியும் டீப்பா டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாங்க போல இருக்கு. ஃப்ரீஸ் இந்த பேரை கேட்டதும் எல்லாரும் ஆச்சரியத்துல அப்படியே உறைஞ்சு போயிடுவாங்களாம். அப்படியா? நல்லா உறைஞ்சிட்டாங்கல்ல. ஆமா அனிதா. நாங்க தான் அப்பவே சொன்னோம்ல, பேரெல்லாம் வச்சா பத்தாது, ஆர்டர் கிடைக்கணும்னு. என்ன நடந்ததுன்னு இப்ப பாத்தீங்கல்ல. எதுக்கு வேதவலி உனக்கு இந்த வேண்டாத வேலை? என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? அவங்க எல்லாம் பிசினஸ் மேக்னெட்ஸ். ஓ, கண்டிப்பா ஆர்டர் எடுத்து ஜெயிக்க தான் போறாங்க. இந்த படையப்பா படத்துல வர மாதிரி பாருங்களேன். கிழிச்சாங்க. நினைப்புதான் பொழப்ப கெடுக்கும். இவங்களுக்குலாம் ஆர்டரும் கிடைக்காது, ஒன்னும் கிடைக்காது. ஆமா ஆமா, கற்பனையில கோட்டை கட்டுறதை விட்டுட்டு 2 பேரும் வாழறதுக்கான வழியை பாருங்க. வா அனிதா, வாங்க. என்ன மாப்பிள, நீயும் போண்டா சாப்பிடுற? ஏன் நாங்களாம் போண்டா சாப்பிட கூடாதா? இல்ல அதுக்கு இல்ல, நீ எப்பயும் போண்டா சாப்பிட மாட்டியா, அதான் கேட்டேன். போண்டா மட்டும் இல்ல, ஒரு டீ சொல்லு. பாரா அண்ணே, 2 டீனே ஸ்பெஷலா. சரிப்பா. பொண்டாட்டி இல்லாதவன் போண்டா டீ சாப்பிட வர்றான். பொண்டாட்டி இருக்கிற நீங்களாம் ஏன்டா போண்டா டீ சாப்பிட வரீங்க? என்ன மாப்பிள யோசனையிலேயே இருக்கான். தம்பி டீ ரெடி? ஆ இந்தாப்பா.
இந்தா மாப்பிள. ஏன் மாப்பிள எப்பயும் டீ கூட குடிக்க மாட்டேன், இன்னைக்கு என்னடா அதிசயமா டீ குடிக்கிற? ஏய் என்னாச்சு மாப்பிள, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லைன்றல. இல்ல மாப்பிள, ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. என்னாச்சு? அட சொல்லேன்டா, என்னாச்சு? அதான்டா அது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மேட்ரு. ஆர்டர் கேட்டு போனோம், எங்கேயுமே கடியில். அதான் இதெல்லாம் வானா விட்லான்றேன், கேட்கவே மாட்டேங்கிறாங்க. மூடு டை உக்காந்துக்கிறாங்க, புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்கடா. இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு என்னடா சம்பந்தம்? அதெல்லாம் வானான்னு சொன்னா இவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்டா மாப்பிள, நம்ம அந்த வேலையை எடுத்து செஞ்சா என்னடா தப்பு? கீரைய மாதிரி பேசுனீங்கிற. நம்மளுக்கு இந்த வேலை தெரியுமா? நம்மளுக்கு கேட்டரிங் நல்லா வரும், அந்த வேலையை பண்ணி போக வேண்டியது தானே. அத்தை சொன்னா அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. டேய் சொல்ற விதமா சொன்னா புரிஞ்சுக்க போறாங்க. புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, ஆனா அவனா கோச்சிக்கிறாங்க. புரிஞ்சுப்பாங்கன்ற இல்லை மச்சி, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவு எடுத்திருக்க? எப்படியாவது கையில் உந்து காலில் உந்தாது யாராண்டா போய் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆர்டர் அவங்களுக்கு பிடிச்சி கொடுத்துட்டு நம்ம எப்போ போல ஆட்டோ ஓட்டுனுக்கலாம். டேய் ஏன்டா இப்ப தனித்தனியா பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க? அவங்களுக்கு அதான் பிடிச்சிக்குது, அவங்க அதை பண்ணு போட்டோம். எனக்கு இதான் வரும், நான் இதை பண்ணு போறேன். சரி, நீ சொன்னா எல்லாம் சரியா தான் இருக்கும். நல்ல விஷயம்தான் மாப்பிள. ஆனா ஆர்டர் கிடைக்கல நீ தானடா இப்ப சொன்ன. எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அது வேணும்னு நீ தானே இப்ப சொல்லிக்கிட்டு இருந்த. அப்புறம் எப்படிடா நமக்கு ஆர்டர் கிடைக்கும்? இங்க வர்றா மாப்பிள, புருஷனும் பொண்டாட்டியும் ஒரே வேலையை பார்க்க கூடாது. வேலையெல்லாம் ஒழுங்கா தான் நடக்கும், ஆனா வாழ்க்கைன்றது சரியா இருக்காதுடா. அது மட்டும் இல்லடா, இங்க பாரு, தனித்தனியா வேலை பார்க்கணும், சாயங்காலம் ஒன்னா சந்திச்சுக்கணும். அப்படிதான்டா மாப்பிள இருக்கணும். அப்படி இருந்தா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். புரிஞ்சுதா? கரெக்ட் தான் மச்சி. சரி, இப்ப ஆர்டருக்கு என்னதான் பண்ணலான் இருக்க? அதை அப்படியே விட்டுறவும் முடியாது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆர்டரை பிடிச்சி கொடுக்கணும். அதான் ஒரு டென்ஷனா. தளபதி மாப்பிள்ளை ஏன் தளபதி போஸ்டரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான்? மாப்பிள எங்கடா பாத்துக்கிட்டு இருக்க? மச்சி ஆர்டரு கச்சிச்சு. எப்படி? அது அப்படிதான். டேய் எங்கடா ஆர்டர் கிடைச்சிருக்கு? ஓ, தளபதி வீட்டுல ஆர்டர் வாங்க போறோமா? சூப்பர் மாப்பிள. மாப்பிள உனக்கு தளபதி எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அவர் நம்மால மச்சி. வா வா போலாம். அண்ணா என் கணக்கில் எழுதிக்கோங்க. சரிப்பா. ஐயோ, தளபதி வீட்டுல ஆர்டர் வாங்க போறோமே, அவர் கூட ஒரு போட்டோ எடுத்து பெரிய ஃப்ரேம் பண்ணி மாட்டிருக்கோம். தளபதி எப்படி என் தளபதி? அடா பாவி, இளைய தளபதி வீட்டுக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு இந்த பெருசை கூட்டு வந்து காமிக்கிறானே. வாங்கடா, ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வரீங்க? அது அப்பா, அது ஆர்டர் இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு புடியலான்னு ட்ரை பண்ணுகிறோம்ப்பா. ஆர்டர் பிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களே, நிச்சயமா அமோகமா வருவீங்கடா. ஆமா, ஆர்டர் தான் பிடிச்சிங்களா? அது இது கச்சிச்சு. ரொம்ப சந்தோஷம்டா, சந்தோஷம். நல்லா செய்யுங்க, அமோகமா செய்யுங்க. ஏதாவது உதவி வேணுமா? அதான்டா, கல்யாணம் ஆர்டர் பிடிச்ச உடனே அண்ணக்கு ரெண்டு வாங்கி கொடுத்தல, அந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்கணுமாடா? இல்லப்பா, அந்த மாதிரி அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இவன் ஒருத்தன் எப்ப கேட்டாலும் அது வேணாம் இது வேணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அப்பன்னு எதுக்குடா இருக்கிறேன்? ஆசையா பண்ணி கொடுப்பேன்டா, கேளுடா. அது எது கேட்டாலும் பண்ணுவீங்களாப்பா? என்னடா அது கிறுக்கு பையலா இருக்கிறான்? என்னடா இப்படி கேக்குற? எது வேணாலும் கேளுடா. என்னைக்கு மாட்டேன்னு சொல்லி இருக்கிறேன், கேளு. அப்பா நீங்க எங்களுக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணும்பா. என்னது? இல்ல, உங்க பர்மிஷன் வேணும்.
பர்மிஷனா? எதுக்குடா? இல்லப்பா உங்க பர்மிஷன் மட்டும் இருந்தா எங்களுக்கு போதும்பா. ஆர்டர் பிடிக்கிறீங்க, நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறீங்க. இதுல எது பர்மிஷன் என்னடா இருக்குது? ஈவெண்ட்டே நாங்க வந்து உங்களிருந்து தான் ஆரம்பிக்க போறோம்ப்பா. எங்கிட்ட இருந்து ஆரம்பிக்க போறியா? எல்லாரும் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிப்பாங்க. என்ன பார்த்தா பிள்ளையார் மாதிரி இருக்குடா உனக்கு. ஜூன் 22 உங்க பிறந்த நாள் இல்லையா? இதுக்கு தான் தளபதி போஸ்டர் பார்த்து வச்சிருச்சானா? டேய், இவனுக்கு ஏதோ கிறுக்கு பிடிச்சு போயிருச்சுடா. முதல்ல பர்மிஷன் வேணும்னா அப்புறம் சம்பந்தம் இல்லாம பிறந்த நாளை பத்தி பேசுறான். அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? அதே இருக்குது. எங்க ஃபேவரட் இளைய தளபதி விஜய் சாரோட பிறந்த நாளும் ஜூன் 22. அது ரோட்ல போஸ்டர் அடிச்சு அவங்க பெருசா கொண்டாடுறாங்களா, அதை பார்த்த உடனே தான் எனக்கு வந்து டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. அது உங்க 2 பேத்துக்கும் ஒரே தேதியில பிறந்த நாள். உங்க பிறந்த நாள வந்து நாங்க பெருசா அப்படியே ஒரு லெவல்ல வச்சு கொண்டாடலாம்னு ஆசைப்படுறோம்ப்பா. அது இது ஒரே நாள் இருந்தா என்னடா? அதுக்கு என்னடா விழா? ஏன்பா? டேய் கண்ணா, உனக்கே நல்லா தெரியும் நான் பிறந்த நாள்லாம் கொண்டாடுறது இல்லைன்னு. எப்போ உங்க அம்மா போனாலோ அப்பவே நான் பிறந்த நாள் கொண்டாடுறதெல்லாம் விட்டுட்டேன். அவ இருந்த வரைக்கும் பிறந்த நாள் கொண்டாடுறதெல்லாம் எனக்கு ஒரு ஆனந்தப்படா. ஏன்னா என் பிறவி பையனே உங்க அம்மா தான்டா. அதனால கொண்டாடினேன். அவ போயிட்டா, அதுக்கப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிருச்சு. அதனால என் பிறந்த நாள்லாம் கொண்டாட வேணாம், விடு.